ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் உங்க ஆண்ட்ராய்டு ஃபோன்ல நீங்க கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதுல எதை பயன்படுத்தினாலும் சரி, இல்ல எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்தினாலும் சரி, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. இவ்வளவு நாளா நீங்க கூகுள் பேயா இருக்கட்டும், ஃபோன்பேயா இருக்கட்டும், பேடிஎம்மா இருக்கட்டும், நான் சொல்லாத மத்த யுபிஐ ஆப்பா இருக்கட்டும், அதுல நீங்க டைரக்டா ஆங்கிலத்தை தேர்ந்தெடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஒரு சின்ன சேஞ்சுக்கு நம்ம மொழியில இந்த யுபிஐ ஆப் எல்லாம் பயன்படுத்தலாமா அப்படி கேட்டீங்கன்னா கண்டிப்பா பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அந்தந்த அப்ளிகேஷனுக்குள்ள போயிட்டு நான் உங்களுக்கு எப்படி நம்ம மொழிக்கு மாத்தி அதை பயன்படுத்தணுங்கிறத லைட்டா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரீசெண்டா நிறைய நம்ம நியூஸ்லாம் படிச்சிருப்போம். இந்த மொழி பிரச்சனை, அதாவது தாய்மொழியை தவிர்த்துட்டு அடிஷ்னலா நிறைய மொழிகளை நீங்க கத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மேல இடத்துல இருந்து அதிகமான அழுத்தங்கள் கொடுக்கப்படுது. அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஆதரவும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க எந்த மொழி வேணாலும் படிக்கலாம். அதுக்கு எந்தவித எதிர்ப்பும் கிடையாது. திணிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் நமக்கு பிரச்சனையா இருக்கு. அவ்வளவுதான். சரிங்களா? யார் வேணாலும் எந்த மொழி வேணாலும் படிச்சு. இப்ப மேட்ரு என்னன்னா, இந்த வீடியோல நான் இந்த கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மூணுலையும் இவ்வளவு நாளா நம்ம ஆங்கிலத்தை பயன்படுத்தி அப்படிதானே ஒரு சின்ன சேஞ்சுக்கு நம்ம மொழியில மாத்தி பயன்படுத்தலாமா அப்படிங்கிற எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த செட்டிங் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். ஏன்னா ஒவ்வொரு யூபிஐ ஆப்லயும் அவங்களோட ஸ்டைல்ல அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு செட்டப்பை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த வீடியோ. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது எல்லாத்தையும் நம்ம மொழியில மாற்றி எப்படி பயன்படுத்துறது. கூகுள் பேயை ஓப்பன் பண்ணுவோம். டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அப்படியே பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. கீழே லாங்குவேஜ்னு இருக்கு, அதை தட்டுவோம். தட்டுனா ஆங்கிலம், அதுக்கு அடுத்து பிளா 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 பிளா. கீழே பாருங்க தமிழ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நம்ம சூஸ் பண்ணோம்னா முடிந்தது எல்லாமே தமிழ். செமல ட்ரை பண்ணுங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போறது ஃபோன்பே. ஓப்பன் பண்ணுவோம். டோட்டலா லாங்குவேஜை மாற்றணும். டாப் லெஃப்ட்ல ப்ரொஃபைல் பிக்சர், செட்டிங்ஸ் அண்ட் ப்ரெஃபரன்சஸ், லாங்குவேஜஸ். ஸோ இங்கிலீஷ்ல இருக்கு, இங்க நிறைய மொழிகள் இருக்கு. தமிழை சூஸ் பண்ணுவோம். தொடருக. முடிந்தது கதை எல்லாத்தையும் தமிழ்லயே மாத்தியாச்சு. ஸோ ஃபோன்பே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்க மொழியை மாத்திக்கலாம். ஃபைனலி பேடிஎம் அதை ஓபன் பண்ணிடுவோம். டாப் லெஃப்ட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ், சேஞ்ச் லாங்குவேஜ். இங்கிலீஷ்ல இருக்கு, ஹிந்தியில மாத்தலாமா? இல்ல தமிழ். தொடருக. கேன்சல் லாங்குவேஜ் எல்லாத்தையும் தமிழ்ல மாத்தியாச்சு. வாவ், செமையா இருக்குல்ல? ஸோ தமிழ்ல பயன்படுத்துன்னு நினைக்கிறவங்க இப்படி ட்ரை பண்ணுங்க. அப்புறம் என்ன நண்பர்களே, 3 ஃபேமஸான யூபிஐ ஆப்ல நம்ம போய் நம்ம மொழிக்கு மாத்திட்டோம். எப்படி மாத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ நீங்களும் மாத்தி பயன்படுத்துங்க. என்ஜாய். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல நான் காமிச்ச எல்லா விஷயங்களும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. ஸோ இது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வணக்கம் போல கீழே யூடியூப் நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்கான். அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக்.